அன்பார்ந்த மாணவர்களே, உங்களை அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய சம் எக்ஸசைஸ் 8.4ல் v of xyz equal to x cube plus y cube plus z cube equal to 3xyz எனில் dou square v by dou y dou z equal to dou square v by dou z dou y என நிறுவுக. இப்போ நம்ம ஃபங்க்ஷன் எழுதுமா v of x, y, z equal to x cube plus y cube plus z cube plus 3xyz. நம்ம என்ன கேட்கணும்? ஃபஸ்ட்டு இதை நம்ம எழுதுவோமா? ஃபஸ்ட்டு டோ வி பை டோ ஒய்யை கண்டுபிடிப்போம். இங்கே பாருங்கள், டினாமினேஷனில் என்ன இருக்குது? தொகுதியில் ஒய்யும் இசட்டு தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இசட்டும் ஒய் தான் இருக்குது. ஸோ அப்போ டோ வி பை டோ ஒய்யை எழுதுவோம். டிஃப்ரென்சேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய். இங்கே எக்ஸ் கியூப் அது 0. ஒய் கியூப்னா என்னது? 3y square. z cube என்னது? 0. டிஃப்ரென்சேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்னா என்னது? இங்கே பாருங்கள், 3xz. ஸோ ஆன்சர் என்னமா? டோ வி பை டோ ஒய் ஈக்குவல் டு 3y ஸ்கொயர் 3xz. ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு இது எழுதுமா? டோ பை டோ z. டோ பை டோ இசட் என்ன இருக்கலாமா? இது டோ பை டோ இசட் டோ வி பை டோ ஒய் தட் இஸ் ஈக்குவல் டு டோ பை டோ இசட். டோ வி பை டோ ஒய் என்ன? டோ பை டோ இசட். டோ வி பை டோ ஒய்னா இந்த ஃபங்க்ஷன் இதில் எழுதுவோமா? 3y ஸ்கொயர் ப்ளஸ் 3xz தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே இசட் ஃபங்க்ஷன் 0. இங்கே இசட் டிஃபரன்ஷியேட் பண்ணால் தட் இஸ் 3x. ஓகேவா? ஸோ that is equal to dou square v by dou z dou y equal to 3x. இது 1. ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு இது என்ன செய்யணும்? அடுத்து இதுதான் டோ வி பை டோ இசட் கண்டுபிடிப்போமா? டோ வி பை டோ இசட் ஈக்குவல் டு வியை டிஃப்ரென்சேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு இசட். அப்போ பாருங்கள், இது எக்ஸ் கியூப் அதில் இசட் ஃபங்க்ஷனே இல்லை. அப்போ 0. பாருங்கள், ஒய் கியூப்பில் என்னது? இசட் ஃபங்க்ஷனே இல்லை. எக்ஸ் கியூப்பில் இசட் ஃபங்க்ஷனே இல்லை. அதனால் நம்ம என்ன செஞ்சோம்? 0ன்னு சொல்லி போட்டோம். தென் நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ஒய் கியூப்பில் ஏதாவது இசட் ஃபங்க்ஷன் இருக்கா? இல்லை. அப்போ நம்ம என்ன செய்யணும்? 0ன்னு தான் போகணும். தென் நெக்ஸ்ட்டு இசட் கியூப்பை டிஃப்ரென்சேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு இசட்டுன்னு என்ன? 3z ஸ்கொயர் ப்ளஸ் தென் நெக்ஸ்ட்டு after 3xyz differentiating with respect to z plus 3xy. ஓகேவாமா? தென் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? இங்கே பாருங்கம்மா, டோ ஸ்கொயர் வி பை டோ ஒய் டோ இசட். அப்போ நம்ம எழுதுவோமா? டோ ஸ்கொயர் வி பை டோ ஒய் டோ இசட் ஈக்குவல் டு டோ பை டோ ஒய் டோ வி பை டோ இசட் தட் இஸ் ஈக்குவல் டு டோ பை டோ ஒய் டோ வி பை டோ இசட் ஃபங்க்ஷன் எழுதுவோமா? 3z ஸ்கொயர் ப்ளஸ் 3xy. ஸோ தட் இஸ் டிஃப்ரென்சேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் அப்படிங்கச்சும் எழுது. இதில் டேம் 0. ஒய்ங்கிறது தட் இஸ் 3x. தட் இஸ் ஈக்குவல் டு 3x. நான் பார்த்தீங்களா? ஸோ இது என்னதுமா? டோ ஸ்கொயர் வி பை டோ ஒய் டோ இசட். பாருங்கம்மா, இது ஈக்குவேஷன் 1. பாருங்கம்மா, ஈக்குவேஷன் 1 என்னது? டோ ஸ்கொயர் வி பை டோ இசட் டோ ஒய் 3x. இங்கே பாருங்கள், டோ ஸ்கொயர் வி பை டோ இசட் டோ ஒய் தட் இஸ் ஈக்குவல் டு 3x. அப்போ என்னது? ஃப்ரம் 1 and 2 என்னது? ரெண்டும் சேமாக இருக்குது தானே? டோ ஸ்கொயர் வி பை டோ இசட் டோ ஒய் ஈக்குவல் டு டோ ஸ்கொயர் வி பை டோ ஒய் டோ இசட். ஓகேவா? ஃப்ரம் 1 and 2 ரெண்டும் என்னது? ஆன்சர் சேமாக இருக்குது. ஓகேம்மா? இந்த வீடியோவை 1 டைம் 2 டைம் ஓட விட்டு படிங்கம்மா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.